ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ நம்ம இன்னைக்கு டே 6ல இருக்கோம் இல்லையா? ஸோ நான் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்ட் 2 இது. பார்ட் 1 நீங்க பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். உங்களுக்காக தான் வீடியோஸ், ஓகேவா? ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, டைம் இல்லை, அந்த எக்ஸ்கியூஸ்லாம் தயவு செஞ்சு சொல்லிவிடாதீங்க. எப்படியாவது வீடியோஸ் பார்த்துடணும், ஓகே? ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒர்க்கிங் ஹஸ்பண்ட்னாலும் ஈவினிங்ல பாத்துருங்க, வீக்கெண்ட்ஸ்ல பாத்துருங்க, டைம்லாம் நிறைய இருக்கு, ஓகேவா? எக்ஸ்கியூஸ் வேண்டாம், அப்புறம் செலெக்ஷன் வந்து மிஸ் ஆயிடும், ஓகே? அண்ட் ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைக்கும் நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு நான் நம்புறேன். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டை முடிச்சுட்டே நான் பிடிஎஃப் தரேன், சரியா? நோ இஷ்யூஸ். ஸோ பார்ட் 2லயும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஏன்னு தெரியல, ரயில்வேல அதாவது குரூப் டில இந்த பர்சன்டேஜ் சாப்டர்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறேன். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ டே 1 அதாவது பார்ட் 1 பர்சன்டேஜ் பார்க்கலன்னா பாத்துருங்க. இந்த பார்ட்லயும் 3 முக்கியமான டைப் பார்க்க போறோம். 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்னு எலெக்ஷன் ப்ராப்ளம், இன்னொன்னு பிரைஸ் கன்சம்ஷன் பேஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், அண்ட் இன்னொன்னு இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ண மாதிரி ஒரு டைப் இருக்கும், சரியா? இதுல ஏன்னு தெரியல, ரீசன் தெரியல. எலெக்ஷன் ப்ராப்ளம் தெரியும்ல உங்களுக்கு, அந்த எலெக்ஷன் ப்ராப்ளம்ல மட்டும் அவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், இது மட்டும் நான் பர்சன்டேஜுக்கு தரல. ஆல்ரெடி பர்சன்டேஜுக்கு நான் டைப் வைஸ் பிரிச்சு 6 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜ்ல மட்டும் வீக்கா இருக்காதீங்க, அப்புறம் என்னோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி மோஸ்ட்லி நிறைய சாப்டர்ஸை மைண்ட்ல, ஆப்ஷன்ல அண்ட் வேற வேற மெத்தட்ஸ்ல வந்து அடிப்பேன், ஓகேவா? அந்த மாதிரி நீங்களும் வரணும்னா இந்த வீடியோஸ் பார்க்க மறந்துடாது. அண்ட் தென் மறக்காம நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேனா இருந்தாலும் ஒன்ஸ் டெலிகிராம் வந்த உடனே நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. ஸோ நம்ம ஆப், ஓகேவா? கூடிய சீக்கிரம் நம்ம ஆப்ல எக்கச்சக்கமான பிடிஎஃப்ஸ் வரப்போகுது. எல்லாத்தையுமே ஆப்லயே ஏற்ற போறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டு இருக்காங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருக்கும், ரைட்டா? அதையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் வைஸ் போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளிக் பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகுதோ ஆஸ் பர் யுவர் ப்ரிப்பரேஷன் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் தாராளமா நம்மளோட அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகும். இந்த எக்ஸாமுக்கு தான் அந்த எக்ஸாமுக்கு தான் இல்ல, தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ். இதோட லிங்க் எங்கேயும் வேண்டாம், ஒவ்வொரு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதுலயே உங்களுக்கு எல்லா லிங்கும் கிடைக்கும், இல்லைன்னா டெலிகிராம்லயும் கிடைக்கும். நோ நீட் டு வரி. எல்லாத்தையுமே பேசிக் டு ஹை லெவல் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்டா? ஸோ 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டா, அது ஏன்னு தெரியல, லாஸ்ட் குரூப் டில எலெக்ஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் டைப்ல, எலெக்ஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும் அதுலயும் ஈஸி கொஸ்டின் இருக்கு. ஈஸியா ஆப்ஷன்லயே அடிச்சுட்டு போலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. கொஞ்சம் மீடியமா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்ல ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு, ரைட்டா? ஒரு சில கொஸ்டின் இருக்கு கம்பல்சரி நம்ம பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், அதுலயுமே எல்லா வெரைட்டிலையும் பேசிக் டு ஹை லெவல் கொண்டு வந்திருக்கேன். 1 by 1 போலாம். நான் உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின்ஸ்லயே எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்றேன். நார்மல் மெத்தட் சொல்றேன், ஆப்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் அடிச்சிருவோம், நார்மல் மெத்தடுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 candidates contested an election. The first candidate got 40% votes and the second got 30% votes. If the total number of votes polled were 36,000, find the number of votes obtained by the third candidate. 3 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர். முதல் வேட்பாளர் 40% வாக்குகளையும், இரண்டாவது வேட்பாளர் 30% வாக்குகளையும் பெற்றனர். பதிவான மொத்த வாக்குகள் 36,000 எனில் மூன்றாவது வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை காண்க. இப்படி டைரக்டா ஈஸியான கொஸ்டினும் வரும். அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்க போறோம். சில கொஸ்டின் ஓகே, எலெக்ஷன் அதுல வந்து இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வந்து இன்வேலிடு, இவ்வளவு பேர் வந்து ஓட்டு போடல, போட்ட ஓட்டு வந்து செல்லாது, இப்படி கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்துவாங்க, அதையும் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து குவைட் டைரக்ட். இங்க பாருங்களேன், மொத்தம் எலெக்ஷன்ல 3 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு 40% ஓட்டு வாங்கிடுறாரு, ரைட்டு. செகண்ட் இருக்கிறவரு 30% ஓட்டு வாங்கிட்டாரு. இதுல எந்த இன்வாலிடோ ஓட்டு போடாமையோ யாரும் இருந்தது இல்ல இல்லையா, ஆஸ் பர் தி கொஸ்டின். அப்போ மூணாவது கேண்டிடேட் என்ன பண்ணிருப்பாரு? மூணாவது கேண்டிடேட் மித்தம் இருக்கிற
30% வாங்கியிருப்பார் இல்லையா? ஏன்னா யாரும் ஓட்டு போடாம இல்ல, இன்வாலிடும் இல்ல. அப்போ 100% எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் 40%, இன்னொருத்தர் 30%, இன்னொருத்தரும் 30% வாங்கியிருப்பார் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் மொத்தமா 36,000 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னா இவங்க கேட்கறது மூணாவதா இருக்கிறவரு எத்தனை ஓட்டு வாங்கியிருப்பாரு? 30% ஓட்டு வாங்கியிருப்பாரு. 30% இதுல 36,000ல. So 36,000 into 30%. 30% என்ன 3/10. அப்ப 36 into 3 பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல என்ன வரப்போகுது? 3 into 6 8. அப்ப என்னோட லாஸ்ட் டிஜிட் 8. 8 வருதா? இல்ல. 0 விட்டுருங்க. 8 வருதா? இல்ல. So 8 இதுதான் ஆப்ஷன் சி. இதுவும் என்னோட ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின். ஓகே, நான் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? 36,000 ஓட்டுங்கிறது டோட்டல் இல்லையா? அதுல அந்த தேர்ட் கேண்டிடேட் வாங்கினது 30%. ஸோ 00 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 36 into 3 வந்து 108. தென் இருக்கிறது 2 0. ஸோ 10,800 ஓட்ஸ் அவர் வாங்கியிருப்பாரு. ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். எல்லா கொஸ்டினும் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an election, candidate A secures 60% of the votes, candidate B secures 30% of the votes, and the candidate C secures the remaining 10%. So 60, 30, 10. 100 ஓவர். அப்ப எதுவும் இன்வாலிடோ யாரோ ஓட்டு போடாமலோ இல்ல, எல்லாருமே ஓட் பண்ணிருக்காங்க. ரைட். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes cast in the election is 1,20,000, how many more votes did candidate A receive than candidate B? ஒரு தேர்தலில் வேட்பாளர் A 60% வாக்குகளையும், வேட்பாளர் B 30% வாக்குகளையும், வேட்பாளர் C மீதமுள்ள 10% வாக்குகளையும் பெறுகின்றார். தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 1,20,000 எனில் வேட்பாளர் A வேட்பாளர் B ஐ விட எத்தனை வாக்குகள் அதிகம் பெற்றார்? கண்டிப்பா ஏ அதிகமா தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா ஏ 60% ஓட்டு வாங்கிட்டார், பி 30% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 30%. மொத்த ஓட்டுல 30% வித்தியாசம் இல்லையா? மொத்த ஓட்டு என்ன? 1,20,000. 0 விட்டுருங்க. 12 into 30%. அந்த 30ல கூட 0 விட்டுருங்க. 12 into 3 என்ன வரும்? 36. என்னோட ஆன்சர் 36ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஆப்ஷன் டி. அவ்வளவுதான் இல்லையா? சரி, நார்மலா என்ன பண்ணுவோம்? 1,20,000 ஓட்ஸ். 1,20,000 இல்லையா? அதுல டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 30%. அதை நம்ம டைரக்டா இங்க சால்வ் பண்ணலாம். 00 கட்டு 12 3 36 இருக்க போறது 3 0 இல்லையா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் क्वेश्चन போறேன். In a local election there were 20,000 voters. Candidate A received 40% of the total votes and candidate B received 50% of the total votes. The remaining votes were split equally between two other candidates C and D. How many votes did candidate C receive? ஒரு உள்ளாட்சி தேர்தலில் 20,000 வாக்காளர்கள் இருந்தனர். வேட்பாளர் A மொத்த வாக்குகளில் 40% பெற்றார். வேட்பாளர் B மொத்த வாக்குகளில் 50% பெற்றார். மீதமுள்ள வாக்குகள் C மற்றும் D ஆகிய இரு வேட்பாளர்களுக்கும் சமமாக பிரிக்கப்பட்டது. வேட்பாளர் C எத்தனை வாக்குகள் பெற்றார்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்கிற ஒரு மொத்தம் 4 பேர் இருக்காங்க சரியா? 4 பேர் அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. ஏ வந்து 40% ஓட்டு வாங்கிட்டாரு, பி வந்து 50% ஓட்டு வாங்கிட்டாரு. அப்ப சிஓடியும் எவ்வளவு வாங்கியிருக்கலாம்? மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10% ஓட்டு தான் இல்லையா? 10% ஈக்குவலா 2 பேருக்கும் பிரியும். அப்போ சி இருக்காரு, டி இருக்காருன்னா 2 பேருக்கும் 5% ஓட்டு தான் பிரியும் இல்லையா? ஈக்குவலி ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட். How many votes did candidate C receive? C எவ்வளவு ரிசீவ் பண்ணிருப்பாரு? 5% இதுல 20,000ல. ஸோ 0 விட்டுருங்க. 5 into 2 என்ன? 10. என்னோட ஆன்சர் 10ல ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? 20,000 votes அதுல 5%. 5 1/20 எடுங்க, இல்ல அப்படியும் வைங்க, நோ ப்ராப்ளம் இல்லையா? 1000. ஆப்ஷன் பி. Next question நான் போறேன். In an election between two candidates, 20% of the voters did not cast their votes and all the votes cast were valid. So இதான் மெயின். வேலிடா இன்வாலிடாங்கிறத செக் அவுட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின்ல ரொம்ப முக்கியம். The winner secured 70% of the votes cast and won by a margin of 23,200. What was the total number of voters? இரு வேட்பாளர்களுக்கு இடையே நடந்த தேர்தலில் 20% வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. 80% did not cast the vote. சரி, பதிவான அனைத்து வாக்குகளும்
செல்லுபடியானவை வெற்றி பெற்றவர் பதிவான வாக்குகளில் 70% பெற்று 23,200 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எலெக்ஷன் 2 பேர் தான் போட்டி போடுறாங்க, 2 கேண்டிடேட்ஸ். அதுல 20% வந்து டிட் நாட் கேஸ்ட் தேர் வோட்ஸ். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டு போடல அப்படின்னாலும் அவங்கள நீங்க சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இன்வேலிடுனாலும் அவங்கள நீங்க சேர்க்கக்கூடாது. எத்தனை ஓட்டு வந்து வேலிட், செல்லுபடி ஆகக்கூடிய ஓட்டு எத்தனை அப்படிங்கறத வச்சுதான் நம்ம கால்குலேஷன் எப்பயுமே பண்ணுவோம். ஓகேவா? அந்த வரிசையில இப்ப ஆரம்பத்திலேயே 100% இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுல 20% காலி. ஓகே, தென் அதுக்கப்புறமா ஓட்டு போட்டவங்க எல்லாமே வேலிட் தான். அதாவது 80% ஓட்டு வந்து வேலிட்னு சொல்லிட்டாங்க. Winner secured 70% of the votes cast and won by a margin of 23,200. What was the total number of votes? இப்போ நான் 23,200 ரைட் ஹேண்ட் சைடு வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா கூட இந்த 23,200 00 எடுத்துட்டீங்கன்னா 232. 232ங்கிறது டிவிசிபிலிட்டி ரூல் படி 11ல போகும். 232ங்கிறது 11ல போகும். அதை யூஸ் பண்ணி நான் ஆப்ஷன்ல 11ல போகுதுன்னு பார்த்தாலும் இது எனக்கு ஆன்சர் இல்லை, இது எனக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவும் 11ல போகும், இதுவும் 11ல போகும். அதுதான் இஷ்யூ. சோ நான் சொன்ன மாதிரி இந்த இன்வேலிடு இல்ல இத்தனை பேர்லாம் ஓட்டு போடல அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? சிங்கிள் ஸ்டெப்ல கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரியா? இட் டிபெண்ட்ஸ் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கிறத பொறுத்துதான். எப்பயுமே அப்படி இருந்தால் என்ன கொடுத்துருக்காங்கிற க்ளூவை வச்சு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ கடைசியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜெயிச்சவரு 70% ஓட்டு வாங்கியிருக்காரு அண்ட் 23,200 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இல்லையா? 2 விதமா இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணலாம். மொத்தமே 2 பேர், ஜெயிச்சவரு 70% வாங்கியிருக்காரு, அப்ப தோத்தவரு 40% வாங்கியிருப்பாரு. இவங்க 30% வாங்கியிருப்பாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் வித்தியாசமே எவ்வளவு வருது? 40%. சோ அந்த 23,200 தான் 40%. இல்லையா? 40%னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? 2/5. அப்ப அந்த 23,200 தான் 2 அப்படின்னா 5 என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கும். சோ இப்ப நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 2 1s are 600. இல்லையா? 5ல 0 0 5 6 30 ரிமைனிங் 3 5 1 5 8 5 58,000. ஓகே, சோ இந்த 58,000ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 80% ஓட்டர்ஸ் தானே. ஏன்னா ஜெயிச்சவங்க தோத்தவங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல 80% ஓட்டு தான் வந்து செல்லுபடி ஆகிறது. செல்லுபடி ஆகிறது இந்த 58,000. இதுதான் எனக்கு 80%. 80% நம்ம 4ன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் எனக்கு 58,000 தான் 4. இப்படி கூட போடுங்க, 58,000 தான் எனக்கு 4 அப்படின்னா அவங்க கேட்கறது டோட்டல் 100%. அதை நம்ம 5ன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் 4/5ன்னு எடுத்தனா 80% தான் இங்க வேலிட் கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ நான் மொத்தமா கண்டுபிடிக்கிறதுனால இப்படி போறேன். 4ல நான் கேன்சல் பண்றேன்னா 4 1s are 4 4 4 16 5 0 0. So 0 0 5 5 25 remaining 2 5 4 22 remaining 2 72,500. என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படி நீங்க போலாம். எப்படி சொன்ன? கிளியரா பாருங்க. 20% செல்லுபடி ஆகாது, அதை விட்டுறணும். ஓகே, அடுத்து ஜெயிச்சவங்க 70% வாங்கினாங்கன்னா அப்ப தோத்தவங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த 30% வாங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் 40. அதை கொடுத்துட்டாங்க. 23,200 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாருன்னு. சோ அதை 40ன்னு வச்சு 100 கண்டுபிடிச்சா இந்த 80% ஓட்டர்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா 20% கணக்கு எடுக்கல. ஆனா லாஸ்ட்ல கேள்வி எல்லாரையுமே கேட்டதால 58,000 தான் 80ன்னு வச்சு சிம்பிளிஃபை பண்ணி 100 என்னன்னு கண்டுபிடிச்சா 72,500 வருது. இது உங்களுக்கு ஒரு அப்ரோச்சா நான் சொல்றேன். ஏன்னா இந்த இன்வாலிட் வந்தா நிறைய பேர் வந்து எப்படி என்னன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால 2 அப்ரோச் சொல்றேன். சோ இது உங்களோட ஒரு அப்ரோச். ஓகேவா? இன்னொன்னு நான் சிங்கிள் ஸ்டெப்னு சொன்னல, நீங்க அப்படியும் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இன்னொரு அப்ரோச் இருக்கு. எப்பயுமே டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் தெரியாதுல, அதை எக்ஸ்னு வைங்க. தென் அவங்க சொன்ன ஒவ்வொன்னையா சிம்பிளிஃபை பண்ணி போட்டுட்டு வாங்க. இப்போ 20% பேரு ஓட்டே போடல. அப்ப எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க? 80%. 80% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4/5. எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறதையே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கடைசியில நம்ம ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ண போறது இந்த டேட்டாவை. அதனால இந்த டேட்டாக்கு ஏத்த மாதிரி வேல்யூஸை போட்டுட்டே வாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதுலயும் வின்னர் 70% வாங்கியிருக்காரு. அப்ப தோத்தவர் 30% வாங்கியிருப்பாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க வித்தியாசம் என்ன? அதுவே 40%. இல்லையா?
40% தானே இந்த 23,200. ஸோ அந்த 40% ஃபோக்கஸ் பண்ணுங்க. 40% கேன்சல் பண்ணீங்கன்னா 2/5. இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த 23,200 வரும். இல்லையா? எப்பயுமே நியூமரேட்டர் அந்த மேல உள்ள நம்பரை நீங்க தாராளமா அடிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ 4 2s are 8. அப்படியே அடிச்சீங்கன்னா 8 2s are 16, ரிமைனிங் 7, 8 9s are 72, 00 வரும். இல்லையா? அப்ப எக்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 2900 into இந்த 5 into 5 அங்க போனா இந்த 25 அங்க போயிடும். 25 நான் எப்பயுமே எப்படி எடுக்கலாம்னு சொன்னா 100/4 எடுக்கலாம். இல்லையா? கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ 4ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 7s are 28, ரிமைனிங் 1 4 2s are 8, ரிமைனிங் 2 4 5s are 20. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72,500. ஸோ இந்த மாதிரி இன்வாலிடு அப்படின்னு உங்களை நிறைய கன்ஃபியூஷன் பண்ணாங்க அப்படின்னா, சில கொஸ்டின்ல எல்லாம் இன்வாலிடு கொடுத்துருவாங்க, அப்புறம் இத்தனை பெர்சன்டேஜ் பேர் வந்து ஓட்டு போடலன்னு கொடுத்துருவாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன க்ளூவா கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ரைட் ஹேண்ட் சைடா வச்சு மொத்த ஓட்ல இருந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி போகணும். ஏன் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம்னா, எல்லாருமே செல்லுபடி ஆகாதவங்க, ஓட்டு போடாதவங்க. அதனாலதான் அவங்க டேட்டாலாம் நம்ம மைனஸ் பண்றோம். சரியா? சோ இந்த அப்ரோச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த அப்ரோச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் வருது, அதனால நம்ம ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். In an election, there are 3 candidates A, B, C. Candidate A gets 40% of the total valid votes. Candidate B gets 30% and candidate C gets remaining votes. If 12% of the total votes were declared invalid and the total number of voters was 25,000, find the number of votes received by candidate C. Total number of voters இங்க கொடுத்துறாங்க. மொத்தமா ஓட்டு போட்டவங்க எத்தனை பேருக்கு கொடுத்துறாங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இல்லையா? Then find the total number of votes received by candidate C. Okay. இப்போ இங்க A gets 40% of the total valid, B gets 30% of the total valid ன்னு சொல்றாங்க. இங்க வந்து 12% வந்து இன்வாலிட் வேற. ஓகேவா? அப்போ மொத்தமே வேலிட் எவ்வளோ? 88% தான். அந்த 88%ல சிக்கு 30% ஓட்டு போயிருக்கும். கரெக்டா? அந்த 88ல 30% ஓட்டு வந்து சிக்கு போயிருக்கும். அப்போ 88 and 3, என்னோட ஆன்சர் 11லயும் போகணும், 3லயும் போகணும் அப்படின்னு நான் பார்க்கலாம். இல்லையா? ஏன்னா 88% ஓட்டு தான் வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. அட்லாஸ்ட் நீங்க என்னென்ன டேட்டாலாம் போடுவீங்க. பட் கடைசியில என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிக்க வேண்டியது சி வாங்கின டோட்டல் ஓட்டு. சி வாங்கின டோட்டல் ஓட்டு பெர்சன்டேஜ்ல எவ்வளோ? 30%. 30% நம்ம 3ன்னு சொல்லுவோம். 3/10. ஸோ என்னோட ஆன்சர் இந்த 88 என்னதான் சிம்பிளிஃபை ஆனாலும் 11ல ஸ்டாப் ஆயிடும். இல்லையா? அப்போ என்னோட ஆன்சர் 11லயும் போகணும், என்னோட ஆன்சர் 3லயும் போகணும். ரைட் ஹேண்ட் சைடு வரக்கூடிய ஆன்சர். அப்படி ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கா? 11ல இதுவும் போகும். பட் 3 எடுத்து பாருங்க. 44ங்கிறது 3ல போகாது, 88ங்கிறது 3ல போகாது, 66ங்கிறது தான் 3ல போகும், 55ங்கிறதும் 3ல போகும். ஸோ இந்த பெரிய கொஸ்டினை நம்மளால ஆப்ஷன்லயே அடிக்க முடியும். ரைட்டா? சரி, இப்போ நான் உங்களுக்கு பேப்பர் அண்ட் பென் மெத்தடோ சொல்றேன். நோ வரிஸ். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அதே டைப்லயே போங்க. இப்போ 25,000ங்கிறது டோட்டல், அதை கொடுத்துட்டாங்களா? அதை நீங்க லெஃப்ட்லயே வைக்கலாம். எனிவே அதுல வேலிடுன்னு பார்த்தா அதுல வேலிடுன்னு பாத்தீங்கன்னா 12% தான். இல்லையா? 12% தான் இன்வேலிட். அப்போ வேலிட் எத்தனை? மீதம் இருக்கக்கூடிய 88%. 88 அப்படியும் போடுங்க, சிம்பிளிஃபை பண்ணியும் போடுங்க, நோ ப்ராப்ளம். அந்த வேலிட் ஓட்ல மிச்சம் சி எவ்வளவு வாங்கியிருக்கு போறாரு? 40 போக 30% வாங்கியிருப்பாரு. அவ்வளவுதான். இல்லையா? ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 அடிங்க, 3 0க்கு 3 0 அடிங்க, எல்லாமே கேன்சல். இல்லையா? லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கு? 25 × 88 × 3. 25 வைக்காம 100/4. அந்த 100/4 எவ்வளவு இடத்துல யூஸ் ஆகுது பாத்தீங்களா? 88 × 3. இப்ப இது ஈஸியா கேன்சல் ஆகும். 22 × 3 66, 66 × 00 66. ஆப்ஷன் சி. எந்த கொஸ்டினா இருந்தாலும் அதுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க இப்படி பழகிட்டீங்கன்னா நார்மல் மெத்தட் அண்ட் நார்மல் அப்ரோச் பார்க்கவே உங்களுக்கு மைண்ட் போகாது. அதான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ரொம்ப நாள் ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு பர்சனலா இந்த கொஸ்டின் ரொம்ப பிடிச்சது. சரியா? சூப்பரா இருக்கு பாருங்க. In a polling booth with 9,000 valid votes,
4 candidates P, Q, R and S contested. கொஸ்டின் இன்ட்ரெஸ்டா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். And a nota option was also available. Exactly 1% of the total votes went to nota. Candidate Q received 25% of the votes secured by P, distributed between them in the ratio 3:2. How many votes did the winning candidate receive? 9000 செல்லுபடியான வாக்குகள் கொண்ட ஒரு வாக்குச்சாவடியில் P, Q, R மற்றும் S ஆகிய 4 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மேலும் நோட்டா விருப்பமும் இருந்தது. மொத்த வாக்குகளில் சரியாக 1% நோட்டாவிற்கு சென்றது. வேட்பாளர் QP பெற்ற வாக்குகளில் 25% பெற்றார். R மற்றும் S இன் கூட்டு வாக்குகள் 5830 ஆகும். அவை 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டன. வெற்றி பெற்ற வேட்பாளர் எத்தனை வாக்குகள் பெற்றார்? நல்லா இருக்குல்ல கொஸ்டின். ஸோ நான் பார்க்கும் போதே இந்த கொஸ்டின் வந்ததுன்னா குரூப் டில கண்டிப்பா அதை விட்டுருவாங்கல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஓகேவா? ஸோ சம்திங் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, 4 பேர் இருக்காங்க, சரியா? P, Q, R, S 4 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. பொதுவாகவே அந்த விவிபேட் மிஷின் எல்லா மிஷின்லயும் எல்லா ஆப்ஷனும் இருக்கும்ல, அவங்களோட சின்னம்லாம் இருக்கும், கடைசியில நோட்டாவும் இருக்கும். நன் ஆஃப் தி அபவ். நன் ஆஃப் தி அபவ்ல வந்து ஒரு 1% பேர் ஓட்டு போட்டுட்டாங்க. அப்போ 9000த்துல அந்த 1%ங்கிறது அவ்வளவுதான், யாருக்கும் விழல இல்லையா? அப்ப அந்த 9000த்துல 1% எவ்வளோ? 90 இல்லையா? 90. அப்போ அதுலயே போயிடுச்சு. 90 போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியது என்ன? 8910. 90 போயிடுது, அந்த நோட்டாக்கு போக மீதம். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, candidate Q received 25% of the votes secured by P. P என்ன வாக்கு வாங்குறாரோ அதுல 25%. 25% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/4 இல்லையா? அப்போ இவங்க சொன்னது P/Q ரேஷியோவையும் மறைமுகமா உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதாவது P வந்து 4 ரேஷியோ ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா Q வந்து 1 ரேஷியோ ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படிதானே அர்த்தம்? ரைட். அடுத்து கம்பைன்டு ஓட்ஸ் ஆஃப் R and S 5830. ஆரும் எஸ்ஸும் 5830 ஓட் சேர்ந்தா மாதிரி வாங்குறாங்க. அவங்களோட ரேஷியோ வேற கொடுத்துட்டாங்க. ஆரோட ரேஷியோவும் எஸ்ஸோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க 3:2. சரியா? 5830 3:2 பிரிங்க. ரைட்டா? சரி. சோ இங்க நான் என்ன சொல்லுவேன்னா, பெஸ்ட் அப்ரோச்சா ஆப்ஷன் கொஞ்சம் தூரமா இருக்குல்ல, 3500 கிட்ட, 4000 கிட்ட, 4400 கிட்ட, 3900. இதுவும் தான் கொஞ்சம் பக்கமா இருக்கு. மத்ததெல்லாம் கொஞ்சம் நமக்கு தூரமா இருக்குல்ல. அதோட அட்வான்டேஜ கொஞ்சம் எடுத்துப்போம். இப்போ அப்ராக்சிமேட்டா யோசிங்க, 5 பாகமா பிரிஞ்சிருக்கு. மொத்த ஓட்டு 6000, கிட்டத்தட்ட 6000 சொல்ல, கிட்டத்தட்ட 6000. அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 5 பாகமா பிரிச்சீங்கன்னா 6000 5 பாகமா பிரிங்க. சரி, 6000 5 பாகமா பிரிச்சீங்கன்னா 120 சம்திங் வரும். அப்ப இவர் ஒரு 3600 ஓட்டு வாங்கினாரு அப்படின்னா இவர் ஒரு 2400 ஓட்ஸ் வாங்கியிருப்பார்ல. இதை நான் அப்ராக்சிமேட்டா தான் போடுறேன், தப்பா நினைக்காதீங்க. ஓகேவா? 3600 ஓட்டோ 2400 ஓட்டோ வாங்கியிருப்பாங்க சேர்ந்த மாதிரி. ரைட். ஏன்னா கேள்வி என்ன? யாரு வின்னிங் கேண்டிடேட்? அதாவது PQRSல யார் அதிக ஓட்டு வாங்கியிருப்பா, அவங்க தானே வின்னர். அதை தான் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ மொத்த ஓட்டு 8910. அதுல இவங்களுக்கு 5830 ஓட்டு போயிடுச்சு 2 பேருக்கு. அப்ப இந்த PQக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்கும் அதை மைனஸ் பண்ணுங்களேன். 8910ல இருந்து 5830 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்றேன். 0.803 இல்லையா? 3080 ஓட்டு வித்தியாசம் இல்லையா? அந்த 3080 ஓட்டு தானே 4:1 பிரியுது. சரி, இதை கூட 3000 வைங்க, ரவுண்டா 3000 வைங்க, பெரிய டிஃபரன்ஸ் வர போறது இல்லை. இதை கூட 3000 வைங்க. 3000 பிரிச்சா 5 × 600 3000 இல்லையா? 5 × 600 3000. அப்போ 600 இவருக்கு போட்டீங்கன்னா 600 × 24 2400. இவரு 600 ஓட்டு வாங்க இல்லையா? எப்படி பார்த்தாலும் வின்னிங் கேண்டிடேட் யாரு? இந்த 6 தான். 3600 விட கொஞ்சம் கம்மி ஓட்டு வாங்கியிருப்பாரா இல்லையா? ஏன்னா நம்ம கொஞ்சம் ரவுண்டா வச்சு இந்த வேல்யூ எடுத்துட்டோம். சோ வரக்கூடிய ஆன்சர் வந்து
3600 விட கொஞ்சம் டெஃபினட்டா கம்மியா தான் இருக்கும். 3600 விட கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் 3498. ரைட்டா? ஏன்னா இங்க டைரக்டா நம்ம எந்த ரேஷியோவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா யார் வின்னிங் கேண்டிடேட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ 3 ரேஷியோ 3ல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம்னா இந்த 3 ரேஷியோ தான் அதிக ஓட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க இல்லையா? கொஸ்டினை படிக்கும் போது யார் அதிக ஓட்டு வாங்கியிருப்பாங்கிறதுலாம் நமக்கு ஐடியாவே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஓட்டு வித்தியாசமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு வைங்க, அங்க நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. சரியா? அப்ராக்சிமேட்டா நான் போட்ட மாதிரி போடாம அக்யூரேட்டா நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, எனிவே ஆப்ஷன்ல இருந்து பார்த்தாலும் 3ல டிவைட் ஆகும். ஆமா 3ல டிவைட் ஆகும். பட் அதை வச்சு நம்ம ஸ்டார்டிங்ல கெஸ்ஸே பண்ண முடியாது. சரியா? என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு டாப் குவாலிட்டி கொஸ்டின். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, நோட்டா கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போலாம். இந்த கொஸ்டின்ல பேசிக் மாடல்ல சில கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன். பிரைஸ் அண்ட் கன்சம்ஷன் பேஸ்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் மைண்ட்லயே அடிக்கலாம். என்ன கொஸ்டின் தெரியுமா? எப்பயுமே என்ன அர்த்தம்? பிரைஸ்ங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? பிரைஸ்ங்கிறது ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர், மொத்த செலவு, பட்ஜெட் இல்ல ரெவன்யூ நல்லா இருக்கும். ரெவன்யூன்னு சொல்லுவோம். மொத்தமா வரக்கூடிய அதால வரக்கூடிய செலவு இல்ல லாபம் இல்ல மொத்த செலவு எதுனாலும் நீங்க வைங்க. ஒரு பொருளோட விலை என்ன இன்டூ அதை நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க இல்லையா? கன்சம்ஷன். அந்த டைப் இது. ஓகேவா? சோ அந்த டைப்ல ரொம்ப கொஸ்டின்ஸ் இல்ல. சோ நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம சிபிஆர் மெத்தட்ல ஆப்ஷன்லயும் அடிக்கலாம், மைண்ட்லயும் அடிக்கலாம். நான் உங்களுக்கு டீட்டெயிலாவும் சொல்லிடுறேன். பொதுவா பட்ஜெட்னு ஒண்ணு எல்லாருமே போடுவோம்ல வீட்டுல. சோ இதுக்கு வந்து இவ்வளவுதான், நான் வந்து பெட்ரோலுக்கு வந்து இவ்வளவு ஒதுக்குறேன் மந்த்லி என்னோட சேலரியில. வீட்டுக்கு தேவையான அரிசி ப்ரொவிஷன் வாங்கணும்னா அதுக்கு நம்ம இவ்வளவு ஒதுக்குவோம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மெடிக்கலுக்கு இவ்வளவு ஒதுக்குவோம். அந்த மாதிரி கொஸ்டின் தான், அந்த மாதிரி டைப் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி 2 டைப்பா கேட்பாங்கன்னா, ஒண்ணு பட்ஜெட்டையே ஏத்தக்கூடாது. சரியா? விலை ஏறுது, ஒரு பொருளோட விலை ஏறிடுச்சு, தக்காளியோ பாலோ சர்க்கரையோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பொருளோட விலை ஏறிடுச்சு, பட்ஜெட்டையும் குறைக்க கூடாது. அப்போ ஒரே வழி என்ன? நீங்க சாப்பிட்றத கம்மி பண்ணணும், நீங்க வாங்குறத கம்மி பண்ணணும் இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்கும் கான்ஸ்டன்ட் பட்ஜெட். பட்ஜெட்ல மாற்றமே இருக்கக்கூடாது. இன்னொரு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, விலையும் ஏறிடுச்சு, நீங்க பட்ஜெட்டும் இவ்வளவு சதவீதம் கூட்டிக்கலாம். சோ இந்த 2 டைப் இருக்கு. ஆனா இதுல ஒரு டைப்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட்ஜெட் ஏத்தாத மாதிரி. ஓகே, கான்ஸ்டன்டா இருக்கணும் பட்ஜெட். அப்படி இருந்தா என்ன பண்ணணும்னா நம்ம உல்டா பண்ணணும். சி கிளியரா சொல்றேன். The price of milk has increased by, இதுக்கு தான் நான் சொல்வேன். என்னோட அந்த கம்ப்ளீட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் பயங்கரமா பண்ணிருப்பேன். சரியா? The price of milk has increased by 20%. By how much should the consumption be reduced to maintain the monthly expenditure constant on milk? பாலின் விலை 20% அதிகரித்துள்ளது. பாலுக்கான மாதாந்திர செலவை மாறிலியாக பராமரிக்க நுகர்வு எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும்? 20% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1/5. அது எல்லாருக்குமே தெரியும்ல. அப்போ 1/5னா இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ இந்த ரெவன்யூல மாற்றமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? பிரைஸோ ஏறுது. முன்ன 5 ரூபாய்க்கு வித்த பால், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 5 ரூபாய்க்குலாம் எங்கேயுமே பால் இருக்காது சொல்றேன். 5 ரூபாய்க்கு வித்த பால் இப்போ 6 ரூபாய்க்கு விக்குது. அப்படிதானே ஆஸ் பர் கொஸ்டின் இல்லையா? எனக்கு இங்க கன்சம்ஷனை மாத்தக்கூடாது, சாரி ரெவன்யூவா மாத்தக்கூடாது. எனக்கு இது அப்படியே இருக்கும், எனக்கு பட்ஜெட் வந்து மாறவே கூடாது. அப்ப நான் இதை தானே உல்டா பண்ணணும். இதை உல்டா பண்ணாதான் அது பாசிபிள். இங்க 6 இங்க 5ன்னு நீங்க வைக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்? அப்போதான் இங்கேயும் 30 வரும், இங்கேயும் 30 வரும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டன்டா இருக்கணும். விலைவாசி என்ன ஏறினாலும் பட்ஜெட் ஏறக்கூடாது. சோ பிரைஸ் என்ன மாதிரி ஏத்துறீங்களோ அதோட உல்டாவா நீங்க கன்சம்ஷனை மாத்துறோம். தட்ஸ் ஆல். கொஸ்டினே சால்வ்டு. அப்போ இவங்க கேட்ட ஃபைனல் கொஸ்டின் என்ன? மாதாந்திர செலவை பராமரிக்க நுகர்வு எவ்வளவு குறைக்கப்பட வேண்டும்? நுகர்வு கன்சம்ஷன் எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? 1 குறைச்சிருக்கீங்க. எதுல குறைச்சிருக்கீங்க? 6. அதை தான் எப்பயுமே நம்ம பேஸா வைப்போம். எதுல குறைச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு பேஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6 1s are 6, ரிமைனிங் 4, 6 6 are 36, ரிமைனிங் 4 வரும் by 6. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2/3. ஸோ என்னோட ஆன்சர் 16, 2/3%. ஆப்ஷன் டி. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டைப் தான்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. ஈஸியா இந்த கொஸ்டினை வந்து நான் சால்வ் பண்ணல, சரியா? இதை மட்டும் உங்களுக்கு நான் ஓவர்த்துறேன். ஏன்னா இன்னைக்கு எடுத்துட்டு வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சிங்கா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு தரேன். இந்த கொஸ்டினோட ஆன்சரை இதே மாதிரி. ஸோ இங்கேயும் அதே தான். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை வாட் பர்சன்டேஜ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரைஸ். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கன்சம்ஷனும் ரெடியூஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே, இது வேற டைப். ஸோ இது வேண்டாம் உங்களுக்கு, சரியா? ஸோ அதே மாதிரி தான் பிரைஸ்ங்கிறது இன்க்ரீசஸ் பை 20%. அப்ப என்ன அர்த்தம்? 5ங்கிறது 6ஆ மாறி இருக்கு, அப்படிதானே? சரி, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? கன்சம்ஷன் ரெடியூசஸ் பை 20%. கன்சம்ஷன் அவங்களோட நுகர்வோ கம்மியாயிருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 20% கம்மியாயிருக்கு. கம்மியாயிருக்குன்னா அப்ப 5 4 ஆகியிருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பிரைஸ் இங்க எடுத்தேன், கன்சம்ஷன் இங்க எடுத்திருக்கேன். அப்போதான் எனக்கு ரெவன்யூ தெரியும். அப்ப ரெவன்யூ என்ன இருக்கு? 25 ரூபாய் பட்ஜெட் போட்டிருந்தவங்க இப்ப 24 ரூபாய் பட்ஜெட்டா போடுறாங்க. பட்ஜெட்டையே ஒண்ணு குறைச்சிருக்காங்க. எவ்வளவுல குறைச்சிருக்காங்க? 24. ஸோ டிக்ரீஸ் தானே ஆயிருக்கு, டிக்ரீசஸ் பை 4%. ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் கிரைசிஸ் ப்ராப்ளம், சரியா? இந்த வாட்டர் கிரைசிஸ் ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வாட்டர் கிரைசிஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனையினால தண்ணீர் தட்டுப்பாடு. Due to water crisis, 40% of the initial population left the village and 10% of the remaining left the town for pursuing jobs. If presently 1080 people inhabit the village, what is the ratio of the initial population to the present population? தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக ஆரம்ப மக்கள் தொகை 40% பேர் கிராமத்தை விட்டு வெளியேறினர். மீதமுள்ளவர்களில் 10% பேர் வேலை தேடி நகரத்தை விட்டு வெளியேறினர். தற்போது 1080 கிராமத்தில் வசிக்கின்றனர் எனில் 1080 பேர் கிராமத்தில் வசிக்கின்றனர். ஆரம்ப மக்கள் தொகைக்கு தற்போதைய மக்கள் தொகைக்கு இடையேயான விகிதம் என்ன? சிம்பிள் கொஸ்டின், ஆப்ஷன்லயே அடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம், ரைட்டா? இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, தண்ணீர் தட்டுப்பாடு. அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சம் பேரா என்ன பண்ணுவாங்க? வேற ஊருக்கு போறது, அதுதான் மோஸ்ட்லி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பாதி பேர் வேலை தேடி போறாங்க, பாதி பேர் ஊரை விட்டு போறாங்க, இப்படி கொடுத்துட்டாங்க. கடைசியில உங்களை கேட்கறது, ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஜனத்தொகை இருந்தது, இப்போ எவ்வளவு ஜனத்தொகை இருக்கு, ரெண்டுத்துக்கும் விகிதம். அதாவது ரெண்டுத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணி லாஸ்ட்ல ஆன்சர் சொல்லுங்கிறது அவங்க கேட்கிற கேள்வி. சரி, இனிஷியல் பாப்புலேஷன் நமக்கு சுத்தமா தெரியல, கண்டுபிடிக்கும். ஃபைனல் பாப்புலேஷன் என்ன, அதாவது பிரசன்ட் பாப்புலேஷன், எல்லாரும் போக பாப்புலேஷன் என்ன, அது கொடுத்துட்டாங்க. பிரசன்ட்லி இப்ப இருக்கிறது வெறும் 1080 பேர் தான். 1080ங்கிறது என்ன மாதிரி ஒரு நம்பர்? 1080ங்கிறது என்ன மாதிரி நம்பர்னா, 3லயும் போகும், 6லயும் போகும், 1லயும் போகும். அப்போ எனக்கு ரெண்டாவதா வரக்கூடிய ஆப்ஷன் இதுல ஏதாவது ஒரு நம்பர்ல போனா அது எனக்கு ஆன்சர். 3 வச்சு யோசிங்களேன், 3 வச்சு யோசிங்க. ஏன்னா சிம்பிளிஃபை ஆன வேல்யூ சம்டைம்ஸ் 12ல 3 6ல எல்லாம் போக முடியாம இருக்கலாம். ஸோ இங்க இது 6ல எதுவுமே போகாது, இது மட்டும் தான் 3ல போகுது. ஸோ இப்படி ஆன்சர் அடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம், கொஸ்டினையே சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? பிரசன்ட் பாப்புலேஷன் இருக்கு, இனிஷியல் பாப்புலேஷனை கண்டுபிடிக்கணும். இனிஷியல் பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தெரியாததை எக்ஸ்னு வைங்க. நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னல, இன்கம்ல சேலரி இவ்வளோ, அதுல இவ்வளவு போக ரிமைனிங்ல இவ்வளவு போக இது அப்படின்னு செலவை ரிமைனிங்ல இருந்து கேட்டுட்டு, அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம், சரியா? இங்க பாருங்க, கடைசியில நீங்க ரைட் சைட்ல எதை வைக்க போறீங்க? இந்த 1080. அப்போ போனவங்களை மைனஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட ஃபிராக்ஷனை இங்க வைங்க. 40% பேர் போயிட்டாங்க, அப்ப இருக்கிறது 60%. 60% நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 3/5 இல்லையா? அடுத்து 10% பேர் போயிட்டாங்க, அப்ப மிச்சம் இருக்கிறவங்க 9/10 இல்லையா? அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணலாம். இதை நீங்க கேன்சல் பண்ணும் போது எக்ஸ் இங்க வைக்கலாம், இங்க 1080 போகும், இது அப்படியே உள்டாகும்ல. 5/3 இன்டூ 10/9. 9 1s are 9, 2 0 40 சார். ஸோ 40 இன்டூ 50, எக்ஸ்ங்கிறது 40 இன்டூ 50, ஸோ 20 0 இல்லையா? 5 are 20 00 2000. அப்போ ஆரம்பத்துல இருந்தவங்க 2000 பேர் இருந்திருக்காங்க, இப்போ இருக்கிறவங்க வெறும் 1080 பேர். கேன்சல் பண்ணுங்க, 0க்கு 0 கட்டு. 4 5s are 0s are 4 2s are 8, 4 7s 50:27 வந்துச்சா ஆப்ஷன்.
பி. ஓகே, இதே மாடல் கொஸ்டின் வந்து பயங்கரமா ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதே கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆப்ஷன் மெத்தட் சொல்லிடுறேன். கடைசியில என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஆரம்பத்துல இருந்தவங்க அப்புறம் இப்போ இருக்கிறவங்க. இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேரு, 1550 பேர். அப்ப என்னோட ஆப்ஷன் இந்த 1550ல போக 1550ங்கிறது போற ஒரு ஆப்ஷனா தானே இருக்கும். 33 இருக்கு. 33ங்கிறது என்ன, கேன்சல் பண்ணீங்கன்னா 11 வரும். இது 11ல போமான்னு பாருங்களேன். இந்த ஆன்சர் 11ல போவே போகும். 11ல போலனாலே 33 அப்படியே கட்டு. ஸோ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். 31 டைரக்டா 5 டைம்ஸ் போகும். 31 5 ஆர் 155, 155. அவ்வளவுதான், எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். சரி, இருந்தாலும் நான் எப்பயும் சொல்ற மாதிரி நார்மல் மெத்தட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருந்தவங்க எத்தனை பேரு எனக்கு தெரியாது. சரியா, ரிமைனிங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. 38% போயிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறவங்க 62%. இல்லையா, 50% போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க இன்னொரு 50%, 1/2 தான். அவ்வளவுதானே. ஸோ இதெல்லாம் பண்ணால் 1550. ஓகே, ஸோ 1550ங்கிறது 62 31 சார் அப்படியே போகும்ல. 31 5 சார் 0. அப்போ x is equal to 50 into 100 என்ன, 5000. அப்போ முன்னாடி இருந்தவங்க 5000 பேர், இப்போ இருக்கிறவங்க 1550 பேர். 0க்கு 0 அடிங்க, 5ல அடிச்சிங்கன்னா 500 சார், 531 சார். 100:31 சார். ஆப்ஷன் சி. ஸோ பர்சன்டேஜோட பார்ட் 2 வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த பார்ட்லயும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா சாப்டர்லையுமே எது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கும், எத்தனை டைப் இருக்கோ அது எல்லாமே கொண்டு வருவேன். சரியா, ஸோ ஒரு கொஸ்டினே 10-15 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா அதோட 2, 3, 4 கொஸ்டின் போதும் இல்லையா. அந்த பேசிஸ்ல தான் எவ்ரிடே கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. பட் டே 1ல காட்டின அந்த ஒரு ஆர்வம் டே போக போக போகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நிறைய பேர் அந்த அளவுக்கு ஆர்வமா பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரியா, உங்களுக்காக மட்டும் தான் இந்த சீரீஸ். ஸோ நல்லா பாருங்க. அடுத்த பார்ட்ல நம்ம பர்சன்டேஜ் என் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.